ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிக்கலாம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என நமது பொதுவான ராசி பலன்கள் மூலமாக இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களை இப்போ பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு அல்லது உங்களுடைய நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். எனவே இந்த ராசிக்கான பேருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை நீங்க கிளிக் பண்ணிட்டு மற்ற ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். எனவே நண்பர்களுக்கு தயங்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலன்களை பார்க்கறதுக்கு அதை பயன்படுத்திக்கங்க. மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்க நண்பர்களே. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் 10ஆம் நாள். இன்றைய தினம் 3ஆம் பிறை தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் இருப்பது நல்ல யோகமான அமைப்புங்க. மேலும் 5 குடையவன் 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். 7ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது தொழிலானது அபார வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கு இப்பொழுது உகந்த நாள். சின்ன கடையா இருக்கிறத பெரிய கடையாக மாற்றுவதற்கோ அல்லது நீங்கள் புதிதாக ஏதாவது பிரான்ச் ஆரம்பிக்கணும்னாலே இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. நீங்கள் சந்திக்கக்கூடிய சில நபர்கள் மூலமாக அதிகமான சந்தோஷத்தையும் இன்றைய தினம் உங்களால் ஈட்டிக்கொள்ள முடியுங்க. எனவே மகிழ்ச்சியில் உங்களுக்கு இப்போ அதிகரிக்கக்கூடிய நல்ல நேரம். தொழில் சம்பந்தமான நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சியில் தருங்க. வெளிநாடு தொடர்பான எக்ஸ்போர்ட் சம்பந்தமான பிசினஸை கூட உங்களுக்கு இப்பொழுது இன்டர்நேஷனல் லெவலில் உங்கள் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எனவே தொழில் விரிவு இன்றைய தினம் உங்களுக்கு ஆனந்தம் தரும். உங்களது குழந்தைகளுக்கு என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை நிறைவேற்றி வைத்து மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க. அனைத்து விதமான வியாபாரம் வெற்றிகளை நோக்கி செல்லும். பொருளாதாரம் நீங்கள் கணிசமாக உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உருவாதுங்க. எனவே கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் பெருகும். நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இப்பொழுது சிறப்பாக சுபகாரிய டேட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு சிறப்பான நல்ல பலன்களை நீங்க பெறுவீங்க. எனவே சுபகாரியங்களுக்காக முயற்சி பண்ணுங்க நண்பர்களே. இப்பொழுது விலை உயர்ந்த சில பொருட்களை நீங்க ஹேண்டில் பண்றதுல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது மிகுந்த நல்ல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவதாக அமையும். எனவே அதுல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. மற்றபடி உங்க குடும்ப அமைதி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இன்றைய தினத்து பொழுதினை நீங்கள் கழிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு ஹையர் போஸ்ட்ல யாராவது இருக்காங்க அப்படின்னா அவரை நீங்க சந்திக்க போறீங்க அப்படின்னா பதற்றமாக கூடாதுங்க. இதன் மூலமாக நம்பிக்கை இழந்து விடாமல் நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எனவே எந்த சூழ்நிலையிலும் பதற்றம் இல்லாம நம்பிக்கையோடு செயல்படுங்க. நீங்க வியாபாரத்துல முதலீட்டை நீங்கள் எப்பொழுது கவனமா மேற்கொள்றீங்களோ அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியமும் நல்ல முதலீடு தாங்க. அதுலயும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை நிறைய பேத்துக்கு இருக்குங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் நினைத்ததை விட அதிகமாகவே நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு உங்களது சகோதரர்கள் ஆதரவாக இருப்பாங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காதலில் ஏதாவது மூர்க்கத்தனமா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வயலண்டா நடந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களது தவறுகளை உணர்ந்து நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கூட்டு வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்றைய தினம் புதிதாக எந்த விதமான பார்ட்னரையும் நீங்க சேர்த்துக்காம இருக்கிறது நல்லது நண்பர்களே. உங்களுக்கான சிறப்பான ஒரு நல்ல பலன்களை நீங்கள் பெற உங்களுக்கான டிசிஷன் நீங்கள் எடுக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கான நேரத்தை இன்றைய தினம் ஓய்வு நேரத்தை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குல்லுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அப்படி ஏதோ ஓய்வு நேரம் கிடைச்சதுன்னா நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணி அதை நேர மேலாண்மையுடன் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் எதிர்பாராத சில விருந்தினர்கள் உங்கள் வீட்டுக்கு வருகை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால உங்களுடைய வழக்கமான காரியங்கள் நீங்கள் பிளான் பண்ணி வச்ச காரியங்கள் சில காரியங்கள் தடைபடலாம். ஆனாலும் விருந்தினர் வருகை மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. எனவே ஆனந்தமான ஒரு நாளாகவே இன்றைய தினம் அமைப்பெறுவீங்க. உங்களுக்கு எதிராக ஏதாவது வம்பு வழக்குகள் இருந்தது அப்படின்னா அதில் சாதகமான நல்ல சூழ்நிலை ஏற்படுங்க. உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களுடன் உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் நீங்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு. வியாபாரத்துல லாபம் கிடைக்கும், நல்ல செய்திகள் கிடைக்கும், வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். சவாலான பணிகளையும் அலுவலக பணியில் இருக்கிறவங்க இன்னைக்கு சாதாரணமாக செஞ்சு முடிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல சக்திசாலியாக காணப்படுவீங்க. எனவே அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்களது
செயல்பாடுகள் மூலமாக நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா, நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா, இப்பவே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக. ஸோ அதுக்காக நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நண்பர்களே. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஆனால் புதியவர்களும் நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்கு இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் ரோஸ் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைங்க. மேலும் நம்பர் 3 மூன்றாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்கள் நண்பர்கள் உறவினர்களோடு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நெருக்கமான யாராக இருந்தாலும் சரி, அவர்களோடு சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் இருந்தால் எல்லாமே இப்பொழுது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவர்மெண்ட் தொடர்பான பணிகளில் உங்களுக்கு நல்ல ஆதாயம் ஈட்டக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்க நண்பர்களே. எனவே கண்டிப்பாக உங்களுக்கு சங்கடங்கள் தீரக்கூடிய மகிழ்ச்சியான நாளாக இந்த தினம் அமைப்பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு எதிராக ஏதாவது கோர்ட்ல கேஸ் நிலுவையில் பெண்டிங்ல இருந்ததுனாலோ, அல்லது வம்பு வழக்குகள் உங்களுக்கு எதிராக ஏதாவது நடைபெற்றதுனாலோ அதில் உங்களுக்கு சாதகமான நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. இப்போ புதுசாக நிறைய விஷயங்களை நீங்கள் இன்ட்ரெஸ்டாக கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு. புதிய விஷயங்களில் ஈடுபடக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். உங்களுக்கான நல்ல சாதகமான சூழ்நிலை அனைத்து விஷயங்களிலும் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் மனசுல சின்ன சின்ன சலனங்கள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் சவாலான பணிகளை கூட ரொம்ப சாதாரணமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல்சாலியாக நீங்கள் காணப்படுவீங்க. வெளியூர்லேருந்து சில நல்ல செய்திகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பிசினஸ்ல இன்னைக்கு நல்ல இன்கம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைங்க என் நண்பர்கள் யாருமே கன்னி ராசியில் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உங்கள் நண்பர்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி, நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியும். அதனால் தயங்காமல் உங்கள் எல்லா நண்பர்களுக்குமே இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் கூட உங்களுக்கு குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களையோ அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியும் நண்பர்களே. மேலும் உங்களுடைய பொன்னான கருத்துக்கள் ரொம்ப அவசியம். அதை தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடலாம். அதன் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.